ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ரொம்ப அழகாக இந்த ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யார் பார்த்தாலுமே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறது அதுதான் மட்டும்தான். ஓகே ஓகே கண்டினியூ ஆரம்பிப்போம். மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நெக் லென்த் 9, கீழே 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கினுடைய மேல் பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் அப்படியே ஒரு கோடு போட்டுக்குவோம். ஷேப் நீட்டாக எடுத்துக்கங்க. நம்ம நெக் ஷேப் என்ன தேவையோ அந்த மாதிரி அப்படியே அவுட்டரில் ஒரு இன்ச் கேப்பு, அந்த மாதிரி ஒரு இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, கோடு போட்டாச்சு. கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடித்து கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்ட்டில் கரெக்டாக வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்குவோம். நம்ம மார்க் பண்ணதுலேயே இந்த கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கேன்வாஸ் மார்க் பண்ணிட்டு பார்த்திங்களா, அந்த மார்க்கில் நீட்டாக அந்த ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அயன் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நம்ம உங்கள் சாரியில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அயன் பண்ணிக்கங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு எல்லாத்தையும் கிளாத்தை நான் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஷார்ட் அப்படின்றதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மார்க்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மெயின் கிளாத்தை இந்த மாதிரி வச்சு பதிச்சிடலாம். சரிங்களா, மெயின் கிளாத் லைனிங்கை 2 வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுருங்க. ஃபுல்லாக சுற்றி ஒரு அழகாக ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். அயன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேன்வாஸ், இதை வந்து லைனிங் பக்கம் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப் கிளாத் விட்டுருக்கும் பார்த்தீங்களா, அதிலே ஸ்டிச் பண்ணி 2 பக்கமும் அந்த 1/4 இன்ச் கேப் விட்டுருக்கும் பார்த்தீங்களா கிளாத், அதிலே அடித்து அங்கங்கே ஒரு கட் பண்ணி அடித்து அப்படியே மேல் பக்கம் திருப்பி ஸ்டிச் போட்டுக்குவோம். நல்லா ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அதுக்காக நம்ம நீட்டாக ஸ்டிச் போட்டுக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அடுத்து சென்டர் கிளாத், இதுவும் அப்படி தான் மேல் பக்கம் அடித்து திருப்பி மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்குவோம். தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு வெட்டிட்டு 2 பக்கமும் பிசிறு வராத மாதிரி நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 6க்கு 7 அந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கட் பண்ணி அடித்து திருப்பிக்குங்க. நீட்டாக அடித்து திருப்பிட்டு சென்டரில் கரெக்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் மடிச்சுட்டு நல்லா த்ரெட் வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்குங்க. ஓகே, கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை வச்சு சென்டர் பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். ஓகே, அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு 3க்கு 2 இன்ச் அந்த அளவில் இந்த மாதிரி கிளாத் வெட்டிக்குங்க. வெட்டி அதே போல் அடித்து திருப்பிட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் திருப்பி நல்லா அப்படி நூல் சுற்றிக்குங்க. இந்த மாதிரி நிறைய கிளாத் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது பாருங்கள், ஒரு டைம் பொறுமையாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. ஓகே,
இந்த மாதிரி 1 பை 1 கரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒரு 5 பேர் ரெகுலராக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க கமெண்ட் பண்ணுற பேரை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க வந்து எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலுமே அது என்ன ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது எனக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெகுலராக பார்க்குறாங்க, நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக பார்க்குறாங்கன்றபோது நமக்கு ஒரு பூஸ்ட் தான். அவங்க பேர் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். அவங்க கமெண்ட் பண்ணுறவங்க பேர்லாம். அவங்க கமெண்ட் பண்ணுறதுங்க வந்து நான் அவங்க எதிர்பார்ப்பேன். ஒரு சில டைம் அவங்க லேட் பண்ணால் கூட ஏன் கமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நினைப்பேன். அந்த மாதிரி அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட்டு நமக்கு கிடைக்குது. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பேட்சுக்கு வெளியே இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி நீட்டாக எடுத்துருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும் நம்புகிறேன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இது ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது ப்ளவுஸ் நம்ம வேர் பண்ணும்போது தான் தெரியும். இந்த மாதிரி லேஸ் வச்சுடுங்க மறக்காமல். இது வந்து ஒரு ஃபினிஷிங்காக நம்ம வந்து லேஸ் யூஸ் பண்ணுறோம் 2 பக்கமும். ரெண்டு பக்கமும் லேஸ் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான். பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். நான் கூட அப்படி தான் நினச்சேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஒர்க்கு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் நம்ம வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் 2 பக்கமும் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் சென்டரில் ஸ்டோன் வச்சுடுவோம். 1 பை 1 எல்லா பக்கமும் ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச்.